ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ரெசிபி, சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சிக்கன்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அது சிக்கன் பிரியாணியா சொல்லவே வேண்டாம். எவ்வளவு சாப்பிடுறோம்னு கூட தெரியாது, அவ்வளோ தூரத்துக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 1/2 kg சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் 1/2 hour தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் பால், 4 தக்காளி சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா 4 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசிப்பூ, 2 பிரியாணி இலை, அப்புறமா கொஞ்சமா மல்லி இலை வாசனைக்கு, அதே மாதிரி கொஞ்சம் புதினா இலை, 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற சிக்கன்ல 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நம்ம ஏன் உப்பு இப்பவே சேர்க்கிறோம் அப்படின்னா, அப்பதான் சிக்கன்ல அந்த உப்பு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பிரியாணில நம்ம என்னதான் உப்பு போட்டாலுமே சிக்கன் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உப்பு இறங்கி இருக்காது. ஸோ நீங்க இப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பிரியாணி கூட சேர்க்கும் போது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துருக்கிற தயிர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஃபிளேவர் நல்லா இருக்கும் நமக்கு பிரியாணி கூட சேரும் போது. இது ஒரு 15 to 20 minutes அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிருங்க. அந்த மீன் டைம்ல நம்ம பிரியாணி செய்யறதுக்கு குக்கர்ல தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இது ஊத்திட்டு, இது சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் உள்ள போட்டுடலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்லா பொரியணும், அப்பதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிற ஆனியன் உள்ள சேர்த்துடலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டா சால்ட் சேர்த்துக்கலாங்க. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமா வதங்கிடும். ஸோ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க, அது சீக்கிரமா வதங்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலனாலும் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். அது கொஞ்சம் லைட்டா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை இஞ்சி பூண்டு ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கிற தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே மறக்காம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க, அப்பதான் அது நல்லா ஃப்ரை ஆகும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே தான் இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க சேர்த்தீங்கன்னா. இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துலாம். பிரியாணி மசாலா நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது உள்ள போட்டு நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற தயிர்ல மீதி தயிர் இதுல ஊத்திக்கலாம். நம்ம தயிர் தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால அது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஃபிளேவர் கொடுக்குங்க நம்மளுக்கு பிரியாணில. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணிருக்க சிக்கன் உள்ள ஆட் பண்ணிடலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் அந்த இஞ்சி பூண்டு, அந்த வெங்காயம், தக்காளி, அந்த ஃபிளேவர்லாம் நல்லா சிக்கன்ல இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துருக்கிற மல்லி இலை, அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சம் நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ண போறோம், கொஞ்சம் கடைசியில போட போறோம். மல்லி இலை போட்டுட்டு கொஞ்சமா புதினா இலை போட்டுக்கோங்க. சிக்கன் நம்ம பிரியாணி கூட சேர்த்து, ஐ மீன் ரைஸ் கூட சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வெந்திருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி சிக்கன் மட்டும் நம்ம ஒரு விசில் விட்டு வேக வைக்க போறோம். அப்ப நம்ம ஒன்ஸ் அகைன் நம்ம ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் வேக வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அந்த வெந்திருக்குது. ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா செமி குக் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு விசில் நம்ம ரைஸ் கூட சேர்த்து வரும்போது கம்ப்ளீட்டா குக் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும்.
இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கிற ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பாலையும் சேர்த்து தாங்க அளவு எடுத்து ஊத்திருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். அதாவது பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் ரேஷியோ. சோ நீங்க எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம உப்பு போட்டாச்சு. நல்லா தண்ணி கொதிக்கவும் நீங்க க்ளோஸ் பண்ணி சும்மா லைட்டா க்ளோஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம எடுத்துக்கிற அரிசி உள்ள போட்டுடலாம். அரிசி உள்ள போட்டாச்சு. உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உப்பு கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. பாருங்க இப்பவே சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா புதினா இலை போட்டோம்னா அது நல்லா வாசனையா இருக்கும். வதக்கும் போது கொஞ்சம், இப்போ கொஞ்சம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு விசில் விட போறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்காதுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு விசில் விட்டுக்கோங்க. வாவ், சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப ஆசையா இருக்கு. பாருங்க இவ்வளவு அழகா வெந்திருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஒட்டல. இப்போ நம்ம எடுத்துருக்கிற நெய்ல மிச்சம் கொஞ்சம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த கீ வந்து இதுல யூஸ் பண்ணி நல்லா தடவை கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஊத்திக்கோங்க. பாருங்க சூப்பரா நம்மளோட சிக்கன் பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டும் தயிர் பச்சடியும் செஞ்சிருக்கேன். ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் இது வந்து. இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.